தொகுதி மறுவரையறை சீர்திருத்தம் அல்ல, அது சதித்திட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான முன்வழிவு, குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்ற அவர்களின் சொத்து முழக்கத்திற்கே எதிரானதாக அமைந்துள்ளது என பிரதமர் மோடியை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார். தொகுதி மறுவரையறை சீர்திருத்தம் அல்ல, அது சதித்திட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். என்டிஏ அரசு நாடாளுமன்றத்தின் அடிப்படை அமைப்பையே திட்டமிட்டு சீர்குலைக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி மறுவரையறை என்பது சீர்திருத்தம் அல்ல, அது சதித்திட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களின் வரிப்பணம் வீணாகும், நாடாளுமன்ற செயல்பாடுகளின் தரம் குறையும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தொகுதி மறுவரையறை சீர்திருத்தம் அல்ல, சதி திட்டம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த தொகுதி மறுவரை விவகாரம் தொடர்பாக நேற்றைக்கும் முதலமைச்சர் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இன்றைக்கும் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சர் வெளியிடக்கூடிய கருத்துல பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ அரசு நாடாளுமன்றத்தின் அடிப்படை அமைப்பையே திட்டமிட்டு சீர்குலைக்கிறது. விவாதங்களுக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பதில் கூறுவதற்கு தளமாக இருக்க வேண்டிய நாடாளுமன்றமானது உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி மாநில மக்களின் பிரச்சனைகளை பேசுவதற்கு கூட போதிய நேரம் அளிக்காத வெற்று சம்பிரதாய அவையாக சுருக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான முன்மொழிவு, குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்ற அவர்களின் சொந்த முழக்கத்துக்கே எதிரானதாக அமைந்துள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை முடிவினால் செலவுதான் கூடும், மக்களின் வரிப்பணம் தான் வீணாகும், நாடாளுமன்ற செயல்பாடுகளின் தரம் தான் குறையும் என்று முதலமைச்சர் ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியமாக வரையறுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 14 இதுக்கு எதிரானது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். மாநிலங்களின் குரலை புறக்கணித்துவிட்டு முறையான கலந்தாலோசனையும் செய்யாமல் தடுத்துவிட்டு செயல்படுவது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவின் பன்முக கூட்டாட்சி தன்மையை சிறுமைப்படுத்தும் ஒற்றைத்துவ எல்லை மீறலாகும் என்றும் இந்த தொகுதி மறுவரையறை விவகாரம் சம்பந்தமா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. மேலும் இந்த நடவடிக்கையால் கூட்டாட்சி சிதைக்கப்பட்டு அதிகாரம் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே குவிக்கப்படும் என்று சித்தாராமையா, பினராயி விஜயன் மற்றும் ரேவந்த் ரெட்டி போன்ற தென்மாநில முதலமைச்சர்கள் மிக சரியாக எச்சரித்துள்ளனர் என்றும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பதாக பார்க்க முடிகிறது. பெண்களுக்கான 33% விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாங்கள் முழு மனதோடு ஆதரிக்கிறோம், அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஆனால் பொறுப்போடு செயல்பட்ட மாநிலங்களை தண்டிக்கும் வகையில் தொகுதி எண்ணிக்கையை அதிகரிக்காமலேயே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வைத்து வருகிறோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அவர்களின் நோக்கம் உண்மையானதாக இருந்தால் இப்போது உள்ள தொகுதி அளவிலேயே மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை வழங்குவதை எதுவும் தடுக்கவில்லையே என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்படியாக தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு மத்திய அரசுக்கு பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார். தொகுதி மறுவரையறை சீர்திருத்தம் அல்ல, சதி திட்டம் என்பதுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தொகுதி மறுவரையறை சீர்திருத்தம் அல்ல, அது சதித்திட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.